அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா எஃப்எம் 90.4. நான் உங்க ஆர்ஜே யாமினி அண்ட் ஆர்ஜே சந்தியா. சந்தியா, என்னமோ ஆர்வமா படிச்சுட்டு இருக்க? என்ன படிச்சுட்டு இருக்க? ஹே, அது ஒன்றும் இல்லை, டவுன் டு எர்த்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். எதை பத்தி? வேற என்ன, சாயில் கன்சர்வேஷன் பத்தி தான். சாயில் கன்சர்வேஷனா? அப்படின்னா என்ன? சாயில பாதுகாக்கிறது தானே? ஆமாம், அதே தான். இந்த அக்ரிகல்ச்சரில் ஆரம்பிச்சு பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ், டீகம்போசிஷன், ரிசோர்ஸஸ் எல்லாத்துலேயுமே சாயில் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த சாயிலை கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாயில் எரோஷனுக்கு நம்ம தான் முக்கிய காரணமாக ஆயிட்டோம். இட்ஸ் ஹை டைம் அண்ட் யூ மஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் சாயில் கன்சர்வேஷன். இதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம இப்போ கிராமத்துக்கு போக போகிறோம். என்னது, கிராமத்துக்கு போகிறோமா? என்ன உளர்ற? ஹே இல்லை, கிராம பின்னணி உள்ள ஒரு ட்ராமா கேட்க போகிறோம். சரி வா, டிராமாவை கேட்கலாம். காலையில் முருகேசன் தனது வயலுக்கு சென்று கொண்டிருக்கிறான். அவன் செல்லும் வழியில் காளியப்பன் என்ற ஒருவர் டீ கடை நடத்தி வருகிறார். அப்போது அந்த கடையில் இருவருக்கும் நடந்த உரையாடல். என்ன முருகேசா, காலையில ஏற்கால்பையோட எங்கே கிளம்பிட்டா? வயலுக்கு தான் நான் போகிறேன். சரிண்ணா, இப்போ மணி என்ன? மணியா? 6 ஆகுது முருகேசா. 6 ஆச்சா? அந்த ரேடியோ போடுங்கண்ணே. நம்ம அண்ணா எஃப்எம்ல விவசாயத்தை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களான்னு கேட்போம். வணக்கம் நேயர்களே, இது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மண் பாதுகாப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்பா குமரா, எப்படி இருக்க? எங்க இருக்க இப்போ? படிப்பெல்லாம் எப்படி போகுது உனக்கு? மாமா, நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? அடுத்து என்னப்பா, அப்பாவோட கடையை பார்த்துக்கிறது தானே? ஆமாம்மா, எங்கள் கடையில் இப்போ இயற்கை உரம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். நான் இன்னும் கடையை பெருசுப்படுத்தலான்னு இருக்கேன் மாமா. நான் கடையை எடுத்து நடத்தும் போது மண்ணை வளமாக்கும் இயற்கை உரங்களை மட்டும் விற்பனை செய்வேன் மாமா. என்னப்பா நீ, செயற்கை உரம் தான் அதிக மகசூல் தரும், அதனால நல்ல விளைச்சலையும் பெற முடியும். இயற்கை உரம் மட்டும் பயன்படுத்தினாலும் உனக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு மாமா. விவசாயிகள் எல்லாம் லாபத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, ஆனால் அதனால் ஏற்படுற விளைவுகளை யாரும் கண்டுக்கிறதே இல்லை மாமா. என்னப்பா நீ இப்படி சொல்கிறா? இந்த நம்ம முருகேசன் இருக்கார்ல, அவர் செயற்கை உரத்தை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது தெரியுமா? என்னப்பா நான் சொல்கிறது சரிதானே முருகேசா? ஆமாண்ணே, நல்ல விளைச்சல் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆனால் அதோட உரத்துக்கு செலவும் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கே. ஐயோ அண்ணே, நீங்கள் இந்த மாதிரி இயற்கை உரத்தை பயன்படுத்தினால இப்போ உங்களுக்கு கிடைக்கிற விளைச்சலை விட இயற்கை உரத்தில் 2 மடங்கு கிடைக்கும். இயற்கை உரத்தை பயன்படுத்தினா மண்ணோட தரமும் உயரும் அண்ணா. குமரா, மண்ணோட தரம் அப்படின்னா என்னப்பா? அப்புறம் மண்ணு தரமாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மண்ணோட தரம் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் பொறுத்தே இருக்குதுண்ணா. நிலத்தோட தரம் தான் உயர்ந்த மகசூலை தருது. நல்ல ஆரோக்கியமான மகசூல் கிடைக்கிறதுக்கு இயற்கை உரத்தை பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த மண்ணில் விளையக்கூடியது எல்லாமே ஆரோக்கியமாகவும் தரமாகவும் இருக்கும். என்னண்ணே, நான் சொல்கிறது புரியுதா? நீ சொல்கிறத கேட்கும்போது நல்லா தான் இருக்குப்பா. இங்கே பாருங்க, நம்ம காளியப்பா மாமா கடையில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு பலகையில் எழுதியிருக்காரு. ஆனால் இவருடைய கடையில் எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பயன்படுத்தினால தான் மண்ணோட தரமே குறையுது. பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுக்கும் மண்ணோட தரம் குறையறதுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன். அண்ணா, பிளாஸ்டிக்கை நம்ம ஒரு முறை தான் பயன்படுத்துகிறோம், அதை அப்படியே விளைநிலங்களில் கொட்டுறாங்க. இதனால் மண்ணுக்குள்ளே போக வேண்டிய மழை தண்ணி மண்ணுக்குள்ளே போகாமல் பிளாஸ்டிக்லேயே தேங்கி நிற்குது. இதனால் நிலத்தடி நீர் தட்டுப்பாடு ஏற்படுது. தம்பி, நம்ம இப்போல்லாம் நிறைய பிளாஸ்டிக் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். எந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது? பிளாஸ்டிக்கை எப்படிப்பா தவிர்க்கிறது? அண்ணே, மளிகை கடை, பால் கடை, காய்கறி கடை, துணி கடை, மருந்து கடை, எலக்ட்ரானிக் கடை, இந்த மாதிரி எந்த கடைக்கு போனாலும் கையில் துணிப்பை கொண்டு போகணுண்ணே. பதப்படுத்தி பிளாஸ்டிக் டப்பாவில் அடித்து விற்கிற எல்லா பொருட்களையும் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் தட்டுக்கள், கப்புகள் இதெல்லாமே தவிர்க்கலாம். அதோட காப்பர் வயர் எல்லாமே கண்ட இடத்துல போட்டு எரிக்கக்கூடாது. என்ன குமாரா, பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற, மண்ணில் கொட்டக்கூடாதுன்னு சொல்கிற, அப்புறம் எரிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. எரிக்கிறதுனால என்னப்பா கெடுதல் நடக்க போகுது? ஐயோ அண்ணன், எரிக்கிறதுனால நிறைய பிரச்சனை வரும். அதனால என்னப்பா பிரச்சனை வரும்? எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லேன். ஐயோ அண்ணன், அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது கேன்சர், சுவாச கோளாறு, ஆஸ்துமா, கண்ணு மூக்கு எரிச்சல் இந்த மாதிரி பல பிரச்சனை வருதுண்ணா. இந்த கரிப்புகைனால நம்ம நகரமே கருப்பு நகரமா மாறிட்டு வருது. இப்போ புரியுதுப்பா.
இதுக்குத்தான் படித்த புள்ள வேணுன்றது. ஆமாம் தம்பி, அந்த மண் மாசடைகிறது அப்படின்னா என்ன? அது நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வேதிப்பொருட்கள் கலப்பு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சூழலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், நிலக்கீழ் சேமிப்பு தொட்டிகள் உடைப்பு, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பூச்சிக்கொல்லி பயன்பாடு, அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் எரிபொருட்கள் கழிவுகளை கொட்டுறது, தொழிற்சாலை கழிவுகளை நேரடியாக நிலத்தில் வெளியேற்றுறது, இதுதான் மண் மாசடைகிறதுக்கு முக்கியமான காரணம். என்ன தம்பி நீ இப்படி சொல்லிட்ட? செயற்கை உரங்களை பயன்படுத்தினா நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு தானே நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்கள் மட்டும் அப்படி நினைக்கல, எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. செயற்கை உரத்தினால இப்போ வேணால் நல்ல விளைச்சல் கிடைக்கலாம், ஆனால் மண்ணோட தரம் பாதிக்கப்படும். உங்கள் காலத்தில் நல்லா இருக்கும், ஆனால் உங்கள் பிள்ளைங்க காலத்தில் அந்த நிலத்தில் விவசாயமே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். மண் வளத்தை பாதுகாக்க வேற எந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தணும் தம்பி? உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல. அண்ணே, அதுக்கு பதிலாக நீங்கள் பசுந்தாள் உரம், பார்த்தீனியம், மண்ணுக்கு உரமாகக்கூடிய காய்கறிகள், அதாவது வாழை கழிவுகள், கால்நடை கழிவுகள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். இதனால் நல்ல பலன் இருக்குது. இது எல்லாம் தான் ஒரு நல்ல ஆர்கானிக் உரமாக இருக்கும். ஓ, இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. நான் மேலே சொன்ன மாதிரி ஆர்கானிக் உரங்கள், அதாவது அங்கக உரங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த உரங்கள் சிதைவடைந்து அங்கக அமிலமாக மாறும். அங்கக அமிலமா அப்படின்னா என்ன குமார்? ஆர்கானிக் அமிலம் அப்படிங்கிறது மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், இந்த சத்துக்களை எல்லாம் சொல்லலாம். உலோக அயனிகளோட சேர்ந்து கரிமம் என்னும் உலோக கூட்பொருட்கள் உருவாகும். கிளேட் அப்படிங்கிற கரிம உலோக கூட்பொருட்கள் உருவாகும்னே. அதுக்கப்புறமா இந்த கரிம உலோக கூட்பொருட்களை எல்லாத்தையும் பயிர்கள் ஈஸியாக உறிஞ்சிக்கொள்ளும். இதனால் பயிர்கள் எல்லாம் சத்தாக வளரும். இப்போ புரியுதானே உங்களுக்கு? இப்போ புரியுது தம்பி. ஆர்கானிக் உரம் மட்டும் இருந்தால் போதும், நல்ல விளைச்சலை பெறலாம், அப்படி தானே தம்பி? அது மட்டும் இல்லைனே, இன்னொரு முக்கியமானது ஒன்று இருக்குது. இன்னும் முக்கியமானதா? அது என்னப்பா? அது வேற ஒன்றும் இல்லை, மண்புழு தான். மண்புழு? அதில் என்னப்பா இருக்கு? அண்ணே, மண்புழு சாதாரணமாக நினைக்காதீங்கண்ணே. உங்கள் நிலத்தை வளமாக்குற சக்தி மண்புழு கிட்ட மட்டும்தான் இருக்குது. என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணே, மண்புழு மண்ணில் ஊர்ந்து போகிறனால காத்தோட்டம் அதிகமாக இருக்குது. இதுவும் பயிர் நல்லா வளர உதவியாக இருக்குது. அப்படியா தம்பி? ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? கேளுப்பா, நான் சொல்கிறேன். உங்கள் நிலத்தில் நீங்கள் எப்போ கடைசியாக மண்புழுவை பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கானே உங்களுக்கு? அது ஒரு 5-6 வருஷம் இருக்கும் தம்பி. அப்படியா? அப்போ உங்கள் நிலம் தரமான நிலமே கிடையாதுண்ணே. நிலம் தரமானதா இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய நிலத்தில் நான் சோளம், நெல், கம்பு இது எல்லாமே அமோகமாக விளைச்சல் பண்ணிட்டு இருக்கேனே தம்பி. ஆனால் நீங்கள் சொல்கிறது சரிதான். நீங்கள் செயற்கை உரத்தை பயன்படுத்தி அதனால் உங்களுடைய பயிர்கள் நல்லா வளருது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஆரோக்கியமானதாக இருக்காது. ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும்? இயற்கை உரம் ரசாயன உரங்கள் மாதிரி கிடையாது. இது எந்த ஒரு பின்விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இயற்கை உரமா? இயற்கை உரம்னா என்னப்பா? எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு. அண்ணே, இயற்கை உரத்தில் கம்போஸ்ட் உரம், தென்னை நார் உரம், தொழு உரம், பின்னாக்கு உரம், பசுந்தாள் உரம், இறுதியாக மண்புழு உரம், இப்படி நிறைய வகையான உரங்கள் இருக்குதுண்ணே. நீங்கள் விளைவிக்கிற பயிருக்கு ஏற்ற மாதிரி உரத்தை தேர்ந்தெடுக்கணும்னே. நீங்களே இயற்கை உரத்தை தயாரிக்கலாம். இது மூலமாக உரச்செலவையும் குறைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிலத்தையும் வளமாக வச்சுக்கலாம். அப்படியா தம்பி? ஆமாண்ணே, அடுத்த முறை நீங்கள் பயிர் செய்யும்போது இயற்கை உரங்களை பயன்படுத்தி பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தெரியும். என்ன முருகேசா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைன்னு நிறைய லாபத்தை கிடைச்சா போதுன்னு ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்திட்டு விளைச்சல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பையன் சொல்கிறத கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவ்வளவு காலமாக லாபம் சம்பாதிக்க மட்டுமே முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் என்னுடைய நிலத்தை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைண்ணே. அந்த நிலம்தான் எனக்கு இப்போ வரைக்கும் சோறு போட்டு இருக்கு. சந்தையில் என்னுடைய காய்கறிகளை கொண்டு விற்கும்போது நான் தான் தரமான காய்கறிகளை பயிரிட்டு இருக்கேன்னு எனக்கு மன நிறைவாக இருக்கும். அதனால என்ன முருகேசா, இப்போதான் இந்த தம்பி நம்மளுடைய நிலங்களை எப்படி வளமான நிலமாக மாற்றணும்னு சொல்லிடுச்சுல, இனிமேல் என்ன கவலை உனக்கு? இப்போ தான் எனக்கு தோணுது, உற்பத்தியை விட நம்மளுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு. ஐயோ முருகேசா, நீ மட்டும் கிடையாது, எல்லா விவசாயிகளும் இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு தான் இனிமேல் மண்ணை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும்னு தெரியும்ல. இனிமேல் நீ எதுக்கு கவலைப்படுற முருகேசா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் இனிமேல் ரசாயன உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்களை பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்னப்பா, சந்தோஷம் தானே? எனக்கு கூட விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிருக்கோம். இதுக்கு தான்ப்பா படித்த பிள்ளைங்க வேணுன்றது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதானே. நம்ம தான் முருகேசா அந்த தம்பிக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆமாண்ணே.
பரவாயில்லண்ணே, இதுல என்ன இருக்கு, எனக்கு தெரிஞ்சதான் சொன்னேன். மண் வளத்தை காப்போம், ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்குவோம். பா, ஆனா படிச்ச பிள்ளைதான். குமரா எவ்வளோ அழகா காளியப்பனுக்கும் முருகேசனுக்கும் உள்ள சந்தேகத்தை எல்லாம் தீர்த்துட்டான். நமக்குமே சாயில் கன்சர்வேஷன் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு. ஆமா, சரி, அந்த டிராமாவோட கருத்துக்களை நீயே கொஞ்சம் சொல்லிட. சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் சேயிங் அ பிக் பை டு பிளாஸ்டிக் அண்ட் யூஸிங் மோர் பயோடிகிரேடபிள் பேக்ஸ். சாயிலில் நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த்தியான ஃபுட் கிராப்ஸ் கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம குமரா சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம மண்ணுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. மண் வளம் பாதிப்படைவதை தவிர்ப்போம், மண் வளத்தை காப்போம். நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே யாமினி அண்ட் ஆர்ஜே சந்தியா. நேயர்களே, தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4. நன்றி, வணக்கம். அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.